المكتب التعاوني للدعوة والإرشاد وتوعية الجاليات بأبها. الحمد لله والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد. என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் வாழ்த்துச் செய்தியான சலாத்தை சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உயரிய ஒரு விடயமாகிய ஏகத்துவம், அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துகின்ற விடயத்தை நாங்கள் பார்த்து வந்தோம். இந்த அமைப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை, தௌஹீதை, அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்துவதை 3 வகையாக பிரித்து நோக்கினோம். அதிலே ஆரம்பத்தில் ருபூபியா என்று சொன்னோம், இரண்டாவதாக உலூஹியா என்று சொன்னோம், மூன்றாவது அஸ்மா வ சிஃபாத் என்று சொன்னோம். இந்த சந்தர்ப்பத்திலே அஸ்மா வ சிஃபாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுடைய அழகிய திருநாமங்கள், அல்லாஹுக்கு 99 அல்லது அதற்கு மேற்பட்ட திருநாமங்கள் இருக்கின்றன. யார் அதன்படி அதை மனப்பாடம் செய்து அவருடைய கருத்தை உணர்ந்து அதன்படி நடக்கிறார்களோ அவருக்கு சுவர்க்கம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. ஐயம்மா ததவு ஃபலஹு அஸ்மாஉல் ஹுஸ்னா, நீங்கள் அல்லாஹ்வை எப்படி அழைத்தாலும் எங்கே அழைத்தாலும் அல்லாஹ்வுக்குரிய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு அழையுங்கள் என்ற விஷயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். பொதுவாகவே அல்லாஹு தஆலாவுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன, அஸ்மாஉல் ஹுஸ்னா இருக்கின்றன. அதன்படி அதை நாங்கள் விளங்கி சிந்தனையில் எடுத்து அதன்படி நாங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்தால் சுவர்க்கம் கிடைப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். பொதுவாக இந்த 99 அஸ்மான்னு சொல்லக்கூடிய அழகிய திருநாமங்கள் இருக்கின்றன. அதையும் தாண்டி சில இஸ்முகள் இருப்பதாக சில ஹதீஸ்களை வந்திருக்கின்றன. இந்த அடிப்படையில் அல்லாஹ் ஒருவன், அவனுக்கு அல்லாஹு தஆலா தான் 99 அல்லது அதற்கு மேற்பட்ட பெயர்களை சூட்டியிருக்கிறான். இதை தவறாக நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது. 99 இறைவன் இருப்பதாக அல்லது பல கடவுள் இருப்பதாக நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுக்கு பல நாமங்கள் பேர் இருக்கின்றன, ஆனால் கடவுள் இறைவன் என்பது ஒருத்தன்தான் என்ற விஷயத்தை, அந்த விளக்கத்தை நாங்கள் ஆணித்தரமாக நம்முடைய உள்ளத்திலே வைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு மனிதர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் பல பட்டங்களை கொண்டு அழைக்கப்படுவார். அவர் பல பட்டம் பெற்றவர்களாக அந்த உலகத்திலே வாழ முடியும். ஆனால் ஒரு மனிதர் பல பட்டங்களை பெற்றார். அதாவது மனிதர் ஒருவர் தான், அவருக்கு கிடைத்த பட்டங்கள் தான் அதிகம். அதே மாதிரி தான் நாங்கள் அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபத்துக்களை விளங்கி கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கின்றான், அவனுடைய பேர் அல்லாஹு தஆலா அதிகமான பெயர்களை தனக்கு சூட்டியிருக்கிற விடயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பொதுவாகவே அஸ்மா சிஃபத் என்று சொல்லக்கூடிய இந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை விளங்கும் பொழுது அல்லாஹ்வுக்கு பேர் இஸ்ம் இருக்கிறது, அதே மாதிரி சிஃபத் இருக்கிறது, அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு தாத் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு உடல் உறுப்புகள் இருப்பதாகவும் நாங்கள் நம்ப வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், தனக்கு கை இருப்பதாக சொல்லி காட்டுகிறான், தனக்கு கண் இருப்பதாக சொல்லி காட்டுகிறான். தன்னுடைய உடல் உறுப்புகள் குர்ஆனிலே வந்திருக்கின்றன. அது எவ்வாறு வந்திருக்கிறதோ அவ்வாறு நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுக்கு கை இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய ஜலாலத்துக்கு, அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு எவ்வாறு பொருத்தமாக இருக்குமோ அதே மாதிரி அவனுக்கு கை இருப்பதாக நாங்கள் நம்ப வேண்டும், அவனுக்கு கண் இருப்பதாக நாங்கள் நம்ப வேண்டும். இதை எங்களுடைய மாற்று கருத்துக்கள் சொல்லியோ அல்லது ஏனைய கண்ணோடு ஒப்பிட்டோ நாங்கள் பார்க்க முடியாது. ஹதீஸ்களில் அல்லாஹு தஆலாவுக்கு கால் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அது அல்லாஹ்வுடைய ஜலாலத்துக்கு, அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு, அல்லாஹ்வுடைய மகத்துவத்துக்கு எவ்வாறு பொருத்தமாக இருக்குதோ அவ்வாறு அல்லாஹ்வுக்கு கால் இருப்பதாக நாங்கள் நம்ப வேண்டும். பொதுவாக அஸ்மா சிஃபத் விடயத்திலே அல்லாஹ்வுக்கு அர் ரஹ்மான் என்று சொன்னால் அளவற்ற அருளாளன். ரஹ்மான் என்பது அல்லாஹ்வுடைய பெயர், ரஹ்மத் என்பது சிஃபத்து, அதாவது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அன்பு, இரக்கம், அருள் என்பது சிஃபத்து. இதே மாதிரி அல்லாஹ்வுக்கு உடல் உறுப்புகள் இருப்பதாக நாங்கள் கட்டாயம் நம்ப வேண்டும். இது அல் குர்ஆன சுன்னா அடிப்படையிலான ஒரு தெளிவான ஒரு கொள்கையை உள்ளவர்கள் இதன் அடிப்படையில் எந்த கொள்கையில் இருக்க வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டும்.
என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தான் தனக்கு உறுப்புகள் இருப்பதாக சொல்லி காட்டுகிறான். வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அஸ்மாக்கள் உயரிய பெயர்கள் இருப்பதாக, இஸ்மு இருப்பதாக சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அந்த இஸ்முக்குள்ளே ஒவ்வொரு இஸ்முக்குள்ளேயும் சிபத்து இருப்பதாகவும் நாங்கள் நபி ஸல்லல்லாஹு எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வை இப்படி தூயபடி நம்ப வேண்டும். இவ்வாறு தூய்மை, அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் செவிமடுக்கிறான், அல்லாஹ்வுக்கு காதில்லாமல் அல்லாஹ் கேட்கிறான், கண்ணில்லாமல் அல்லாஹ் பார்க்கிறான் என்றெல்லாம் நாங்கள் சின்ன காலங்களிலே பாடசாலைகளிலே வகுப்புகளை படித்திருப்போமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாக்கு இவ்வாறான குறைபாடான சிபத்துக்கள் இல்லை. அல்லாஹு தஆலா கண்ணால் பார்க்கிறான், காதால் கேட்கிறான். இவ்வாறு நாங்கள் நம்ப வேண்டும். பொதுவாகவே அந்த குறையான சிபத்துக்கள் ஒரு மனிதனுக்கு நாங்கள் கண் தெரியாமல் இருக்கும் பொழுது நாங்கள் அதை குறையாக நினைப்போம். ஒரு மனிதனுக்கு காது குறைபாடாக இருக்கும் பொழுது, காது கேட்காமல் இருக்கும் பொழுது அது குறைபாடாக நாங்கள் நினைப்போம். ஆகவே இந்த குறைபாடான சிபத்துக்கள் இந்த அல்லாஹ்வுக்கு ஒப்பிட்டு பார்க்கக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கண்ணால் தான் பார்க்கிறான். சமீஉல் பசீர், அவன் கேட்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான், அவனுடைய உறுப்புகள் இருக்குது என்ற விஷயத்தை நாங்கள் நம்ப வேண்டும். இது புது விடயம் இல்லை. இதன்படி நம்பி வாழ்கிற மக்கள் தான் ஏகத்துவ கொள்கையில் உண்மையான மக்களாக இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் கருதப்படுவார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால் அல்லாஹு தஆலா தனக்கு நிறைய பெயர்களை வைத்திருக்கிறான். அந்த பெயர்கள் மூலம் நாங்கள் பிரார்த்தனை செய்ய முடியும், அல்லாஹ்வை அழைக்க முடியும், அதை நாங்கள் சிந்தித்து செயல்பட முடியும். யார் சிந்தித்து செயல்படுகிறார்களோ அல்லது துஆ பிரார்த்தனைகளை அதை முன்னிறுத்தி செய்கிறார்களோ அல்லாஹு தஆலா அந்த பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பதற்கு போதுமான என்ற விடயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாகவே முக்கியமான விடயங்கள், அதிகமான விஷயங்கள் இந்த அஸ்மா சிவத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களில் அனைத்தும் அதிகமான மக்கள் தான் நினைத்தவாறு விளக்கங்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சுன்னா எதெல்லாம் சொல்லி காட்டுகிறதோ அதன் அடிப்படையிலே நாங்கள் அஸ்மா சிபத்துக்களை நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தனக்கு கை இருப்பதாக சொல்கிறான். சில மக்கள் அதை அல்லாஹ்வுடைய குதிரத்து, அல்லாஹ்வுடைய சக்தி என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் கை இருப்பதாக சொன்னால் நாங்கள் அல்லாஹ்வுடைய கை என்றே ஈமான் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய சக்தி என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய சக்தி என்று நாங்கள் அல்லாஹ் என்ன சொல்கிறானோ, அல்லாஹ் எவ்வாறு சொல்லியிருக்கிறானோ அதை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிதூனு தஅவீல், எந்த விளக்கங்கள் இல்லாமல், வலா தஹ்ரீஃப், எந்த தஹ்ரீஃப் தன்னுடைய கருத்து மாற்றம் இல்லாமலும், வலா தஅத்தீல், அல்லாஹ்வுடைய சிஃபத்திலே நாங்கள் பங்கம் விளைவிக்கின்ற அமைப்பிலே நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அல்லாஹ் எதை சொன்னானோ அதன் அடிப்படையிலே அவ்வாறே நாங்கள் அஸ்மா சிவத்துக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்று சொன்னால் அதிகமான மக்கள், அதிகமான உலமாக்கள், அதிகமான படித்த மக்கள் இதிலே தான் வழி தவறி இருக்கிறார்கள். இந்த விடயத்திலே தான் தன்னுடைய கொள்கையினுடைய பாதையை மாற்றி அமைத்திருக்கிறார்கள். இதிலே தான் சுயமாக விளக்கம் அளித்திருக்கிறார்கள். ஆகவே அல்லாஹ் எதை எங்களுக்கு வழிகாட்டினானோ, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்மா சிவத்துக்கள் அல்லாஹ் பற்றி எது சொன்னார்களோ, அல்லாஹ் தன் பற்றி என்ன சொன்னானோ அனைத்தையும் அவ்வாறே நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் தான் உண்மையிலே அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்களை உண்மையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபடி நம்பின மக்களாக நாங்கள் ஆகுவோம். ஆகவே எதெல்லாம் நாங்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய திருநாமங்கள் விஷயத்திலே, சிபத்து விஷயத்திலே, தவாத் என்ற உறுப்புக்கள் விஷயத்தில் வந்திருக்கிறதோ அதன்படி விளங்கி வாழ்கிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. ஹாதா மா இந்தி அல் இல்மு இன்தல்லாஹ் வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ونحمل هم هدي الجاليات بآيات الكتاب البينات بها كم أبصروا سبل النجاة فضجوا بالشهادة ناطقين